கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் கடந்து செல்ல போகிறோம். மத்தியில் பாஸ்டர் முத்துக்குமார் அவர்கள் நம்மளுடைய பெனட் சாரை குறித்ததான ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கர்த்தருக்கு வார்த்தைக்கு நேரம் கடந்து செல்ல போகிறோம். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துக்கள். குறிப்பாக இந்த கூடுகைக்கு இந்த மாதிரி பிளானை ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் பண்ணோம். சரி, இதுக்கு யாராவது கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி பாஸ்டர் நானும் பேசிகிட்டு இருந்தப்போ பெனட் சாரை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய பேர், நானும் பாஸ்டர் பீட்டரும் எங்களுடைய கான்வர்சேஷனில் பெத்தேல் சர்ச்சுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி தானே? ஆமாவா இல்லையா? கொஞ்சம் பேசலாமே. ஆமாம் தானே? ஸோ பெனட் சாரை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நாங்களும் நிறைய காரியத்தில் சொல்லும்போது சாரை பற்றி நிறையா சொல்லியிருப்போம் இல்லையா? ஸோ நான் இப்படி இந்த நிலைமைக்கு நான் இருப்பது, எல்லா விஷயங்களையும் வைத்திருப்பதற்கு ஒரு காரணம், கடவுள் பெனட் சாரை ஒரு கருவியாக கடவுளுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தினார். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். நிச்சயமாக சார் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி டைமு குறிப்பாக பெத்தேல் சர்ச் ஒரு பெரிய பிளஸ்ஸிங் அப்படின்னு சொல்லலாம். கடவுள் நமக்கு கொடுத்த பெரிய பிளஸ்ஸிங். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு கேளுங்க. 2022 தான் சார் கடைசியாக வந்தாங்க, 2022. ஸோ ஆல்மோஸ்ட் எத்தனை வருஷம் கழிச்சு? 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய பிளஸ்ஸிங் என்னென்னா, சார் அவங்க குடும்பத்தோடு வந்திருக்குறாங்க. ஆமென். சரியா? ஸோ சாருடைய மனைவி வந்திருக்கிறாங்க, பிள்ளை வந்திருக்கிறாங்க, அதுக்கப்புறம் சாருடைய அம்மா வந்திருக்கிறாங்க. ஸோ பெரிய பிளஸ்ஸிங் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறார். சார் நிச்சயமாக சொல்ல போனோன்னா, சாருக்கு ஆக்சுவலி டைமே இல்லை. இப்போ கூட சார் ஒரு கூட்டத்தை முடிச்சுட்டு இப்போது பாண்டிச்சேரியிலேருந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த வர்ற வழியில் தான் நமக்கு. சரியா? உண்மையிலே சாருக்கு உண்மையிலே நேரம் கிடைக்கல. பட் இந்த மிகவும் ஒரு அருமையான நேரத்தை கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஸோ ரொம்ப நன்றி சார். வெல்கம் யூ சார். நம்ம யாரும் உங்களை கரந்தட்டி நம்ம சாரை நான் வாழ்த்தி வரவேற்போம். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் யூர் டைம். நான் பெத்தேல் சர்ச் சார்பாக, பாஸ்டருடைய குடும்பத்தின் சார்பாக ஒரு சின்ன கிஃப்ட்டு சாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் கரந்தட்டி நாம் It is indeed a joy to be here this morning. இந்த காலையிலே உங்கள் மத்தியில் இருப்பது மிகுந்த சந்தோஷமான காரியம். I have to say that I am quite busy in my travels. உண்மையிலே சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நிறைய காரியங்களில் ட்ராவலில் ரொம்ப சார் பிஸியாக இருக்கிறாங்க. ரொம்ப நெருக்கடியான ஒரு பயணங்கள். And many people, when they ask for time, I will usually say no because of the travels. யாராவது சார் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சார்கிட்ட கேட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா, சார் சொல்கிற வார்த்தை இல்லை, டைம் இல்லை, ஏன்னா நிறையா காரியங்கள் இருக்கிறதுனால நான் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. So this morning I was supposed to be in Coimbatore and another person asked I was supposed to be in Bangalore. இன்றைக்கி காலையில் சார் கோயம்புத்தூரில் இருக்கணும். அதே போல் இன்னொருத்தர் பெங்களூருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. I'm not saying this to show that I'm very busy, but I'm just sharing the reality of the situation. நான் பெரிய ஆள் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக இல்லை, பட் இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற ஒரு யதார்த்தமான காரியத்தை தான் நான் உங்களுக்கு நான் எடுத்து சொல்கிறேன். But I could not say no to this church. நான் இந்த சர்ச்சுக்கு என்னால் இல்லை, நேரம் இல்லைன்னு என்னால் சொல்ல முடியல. For many people we can say no. நிறைய பேர்கிட்ட நோ சொல்லிடலாம். But for Bethel Church, it's very hard to say no. பெத்தேல் சர்ச்சுக்கு மட்டும் என்னால் முடியாது அப்படின்னு சொல்ல முடியல. The reason for that is twofold, 2 reasons. அதுக்கு 2 காரணம் இருக்குது. Number one, when we started Salt and Light Bible College, we were looking for a place, and we know that Bethel Church stood with us and they gave us opportunity to host the Bible College in their place. அதாவது சால்ட் அண்ட் லைட் வேதாம கல்லூரியை நாங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருந்தபோது எங்களுக்கு பெத்தேல் சர்ச் தான் ஒரு பெரிய இடத்தை எங்களுக்கு கொடுத்தாங்க மனம் திறந்து. They had been supportive of our ministry from the beginning of
our Salt and Light ministries. இந்த சால்ட் அண்ட் லைட் ஊழியத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முதுகெலும்பாக உதவியாக இருக்கிறாங்க. Bethel Church, though a small church, but they are vibrant in sharing the gospel to the others. அதாவது பெத்தேல் சர்ச் வந்து ஒரு சின்ன சர்ச்சாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை குறித்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிப்பதில் ரொம்ப வல்லமையாக செயல்படக்கூடியவர்கள். They had been very active in training people for the ministry. கடவுளுடைய ஊழியத்திற்காக பிறரை பயிற்றுவிப்பதில் ரொம்ப அதிக முக்கியத்துவம் செலுத்துகிற ஒரு சபை. I still remember the time pastor came and talked about training his people, his friends or his co-workers for ministry. அதாவது ஊழியத்துக்காக பாஸ்டர் வந்து சார்கிட்ட முதல்ல பேசும்போது அவங்களோட கூட இருக்கிறவங்க சபைக்கு வர்றவங்கள எப்படி ஊழியத்துக்கு அவங்கள பயிற்றுவிக்கிறது குறித்து பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்போ And I still remember those days and it's one of the main reasons why I'm here today. அந்த ஒரு சில காரணங்கள்னால தான் நான் இன்னைக்கு உங்கள் மத்தியில் நான் நிற்பதற்கான முக்கிய Second main reason why I'm here today is one of my dear friends, Sir Muthukumar. அது இன்னொரு காரணம் முத்துக்குமார் சார். When Muthukumar sir is there, we have to be there. சார் And it is always a joy to come here and be with you all. உங்க கூட இருப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். I want to preach from one particular book and I love this book very much. அதாவது எனக்கு நான் ஒரு வேத புத்தகத்திலேருந்து நான் பிரசங்கம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த புத்தகம் வந்து எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு புத்தகம். And this passage had been speaking to me for a few days now and I want to talk about it from this passage. இந்த குறிப்பிட்ட வேத பகுதி என்னிடத்தில் அதிகமாக பேசுகிறது. அதனால அந்த வேத பகுதியை நான் பகிர்ந்து கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன். Shall we all close our eyes and pray? நாம் கண்களை மூடி ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி ஜெபிப்போமா? Father, we thank you for this opportunity. பிதாவே, இந்த தருணத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். God, though we are from different places, you are bringing us together for one purpose. ஆண்டவரே, நாங்கள் வெவ்வேறு இடங்களிலிருந்து நாங்கள் கூடியிருந்தாலும் நாங்கள் ஒரே ஒரு நோக்கத்திற்காக கூடியிருக்கிறோம் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். We are here to hear your word. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க கூடியிருக்கிறோம். Father, we are here so that you will speak to us. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசுவீர் என்று விசுவாசிக்கிறோம். Father, we want to hear from you and speak to us. ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்திலிருந்து கேட்க வேண்டும் என்று விரும்புகிறோம். நீர் எங்களோடு கூட பேசுங்க. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. How many of you want to grow in life? எத்தனை பேர் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறீங்க, வளர்ச்சி அடையணும்னு நினைக்கிறீங்க? Amen. We all want to go to the next step in our lives. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாரும் அடுத்த நிலைக்கு செல்லணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே விரும்புகிறோம், ஆசைப்படுறோம். We all have areas in which that we identify we need to move to the next level. அதாவது வாழ்க்கையில் சில கட்டங்களை நம்ம கண்டுபிடிச்சி அந்த அதிலிருந்து நான் அதில் முன்னேறணும், வளரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். I have one of my aunts who was very close to us. அதாவது சாருக்கு உடைய அத்தை ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. And she was working as the first standard teacher in a government school. ஒரு அரசாங்க பள்ளியில் முதலாம் வகுப்பு சொல்லிக் கொடுக்குற ஒரு ஆசிரியையா ஒர்க் பண்ணாங்க, வேலை செஞ்சாங்க. Until she retired for about 45 years, she worked as the first grade teacher. 45 ஆண்டுகளாக அவங்க ஓய்வு பெறுற வரைக்கும் அந்த முதலாம் வகுப்பு ஆசிரியராகவே அவங்க பணி செய்து ஓய்வு பெற்றாங்க. I was talking to my dad and why she did not move to the next level. நான் அவங்க சாருடைய அப்பாட்ட பேசுறது, ஏன் அடுத்த நிலைக்கு அவங்க போக விரும்பல, ஏன் போகல அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. Why she could have become a teacher of the 2nd grade or 3rd grade or 5th grade. ஒரு 2ஆம் வகுப்பு சொல்லி கொடுக்குற, 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு சொல்லி கொடுக்குற ஒரு ஆசிரியரா அவங்க மாறி இருக்கலாம், ஏன் மாறல? She could have become a headmistress or the middle school teacher. She could have just moved up in life in different ways. அதாவது வாழ்க்கையில் வெவ்வேறு நிலைகளில் அவங்க கடந்திருக்கலாம். ஒரு நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியராக போயிருக்கலாம், இல்லைனா அடுத்த நிலைக்கு அவங்க வளர்ந்துருக்கலாம். But many a times we don't really realize why we are not moving to the next level. ஆனால் நம்ம ஏன் அடுத்த நிலைக்கு என்னால் போக முடியல, ஏன் என்னால் வளர முடியல அப்படிங்கிறத நம்ம யாருமே நினச்சி பார்க்கறது கிடையாது, யோசிக்கிறது கிடையாது. And one of the things that we do is that when we are frustrated with the position that we are in, அதாவது நம்ம இருக்கிற நிலைமையில் இருக்கிற வேலையில் நமக்கு வருகிற அந்த சஞ்சலங்கள், மன போராட்டங்கள், and we are frustrated, we are angry, we are
so upset that we are not able to move to the next level. அதாவது இருக்கிற வேலையிலேயே நம்ம வந்து அடுத்த இடத்துக்கு போகலையே, அல்லது அடுத்த நிலைமைக்கு நம்மளால போகலையே அப்படிங்கிற ஒரு மன வருத்தம், ஒரு சஞ்சலம், ஒரு கவலை, பயங்கரமாக ஒரு கோபம் நமக்கு இருக்குது. Many times what we do is that we blame the others for our failures. அதாவது நம்ம ஏதாவது தோத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஏதாவது தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் என் தோல்விக்கு மற்றவங்க தான் காரணம், மற்றவர்களை நாம் குறை சொல்லுகிறோம். And we would say that it's because of his politics or this problem, that problem, I'm not able to go to the next level. அதை என்ன சொல்லுவோம்னா, என் வாழ்க்கையில் நான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியல, காரணம் அவங்க பிரச்சனை பண்ணுறாங்க, இவங்க பிரச்சனை பண்ணுறாங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்க, அவங்க அப்படி பண்ணுறாங்க, இவங்க காலை வாரி விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மற்றவங்களே நம்ம குறை சொல்லிட்டு இருக்கிறோம். But I want to talk about this one particular thing from the book of Philippians. நான் பிலிப்பியர்லேருந்து ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நான் பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். And this book talks about one particular important thing that it's very important for all of us, I believe. அதாவது நம்ம எல்லாருக்குமே இந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன். And it will be very helpful for all of us who want to move to the next level in life. அதாவது வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு வளரணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த செய்தி ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். Philippian church is very, very different church. பிலிப்பிய திருச்சபை வந்து ரொம்ப ஒரு வேறுபட்ட ஒரு திருச்சபை. If you look at 1 Corinthians, when Paul writes, he was so angry, frustrated. 1 கொரிந்தியரை பவுல் எழுதும் பொழுது பவுல் ரொம்ப கோவப்படுவார். அதே போல் பவுல் வந்து ரொம்ப சஞ்சலப்பட்டு ரொம்ப வருத்தத்தோடு அவர் இருப்பார். And one verse that I like the most of Paul is there in Galatians. அதாவது கலாத்தியரில் அதாவது பவுல் சொல்கிற ஒரு காரியம் எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கலாத்தியர் புத்தகத்தில் நிருபத்தில் இருக்குது. And I want to say this in some place, somewhere. அதாவது நான் வந்து அந்த வார்த்தையை எங்கேயாவது ஒரு இடத்துல நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். But I will never be able to say it. ஆனால் அதை சொல்லணும்னு வந்து என்னால் முடியலை. சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனால் சொல்ல முடியல. I will never be able to say it. அதை என்னால் சொல்லவே முடியாது. Look at what Paul says in Galatians chapter 3 verse 1. கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு? புத்தி இல்லாத கலாத்தியரே அப்படின்னு சொல்றாரு. And he gets so angry at the church that he looks at the church people and say, you foolish Galatians. அதாவது கலாத்திய திருச்சபையை பவுல் வந்து ரொம்ப கோபப்பட்டுட்டு பவுல் சொல்றாரு, நல்லா தமிழில் சொல்லணும் அப்படின்னு சொன்னா முட்டாள்களே அப்படின்றாரு, புத்தி இல்லாதவர்களேன்றாரு. We will never be able to say as pastors. அதாவது பாஸ்டரா இருக்க நம்ம யாருமே சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. But Paul gets so angry with the church and he can just scold them like that. ஆனா பவுல் வந்து அந்த சர்ச்சை பார்த்து ரொம்ப சபையை பார்த்து ரொம்ப கோபப்படுறாரு. அந்த கோபப்படுறதுல பவுல் அந்த சபையை பார்த்து சொல்ற அந்த வார்த்தை என்னன்னா புத்தி இல்லாதவர்களேன்றாரு. The church was so different and Paul had to scold them and get angry at them. அந்த சபை வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான சபையா இருந்தது. அதனால அந்த சபையை பார்த்து பவுல் வந்து ரொம்ப கோபப்பட்டு அந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தது. The church had so many problems and Paul had to scold them. அந்த சர்ச்சில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அந்த சபையில் நிறைய பிரச்சனைகள் இருந்ததுனால பவுல் வந்து அந்த வார்த்தைகளை அவர் சொல்லியிருக்கிறார், கண்டிச்சு எழுதுறாரு. But Philippian church is not like that. ஆனால் பிலிப்பிய திருச்சபை அப்படி கிடையாது. It is a very good church. இது வந்து ரொம்ப நல்ல சபை. The people there in the church are nice people. அந்த சபையில் இருந்த மக்கள் எல்லாம் ரொம்ப நல்ல மக்கள். They are all like you. எல்லாருமே நம்ம பெத்தேல் சர்ச் மாதிரி வச்சுக்கோங்களேன். You are all nice people. நீங்கள் எல்லாருமே நல்ல மக்கள். And so the pastor need not scold you. பாஸ்டர் வந்து உங்களை திட்ட வேண்டிய அவசியம் இல்லை. He will not get angry at you. உங்களை பார்த்து கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லை. And likewise Philippians church is a very nice church. அதே போல தான் பவுல் இந்த பிலிப்பிய திருச்சபை வந்து ரொம்ப நல்ல திருச்சபை. He could not identify major problem in the church. இந்த சபையில் அவர் அதாவது கண்டிச்சு சொல்ல வேண்டிய விஷயத்தை அங்கே வந்து எதையுமே கண்டுபிடிக்கல, அவர் பார்க்கல. If you look at 1 Corinthians, he would just look at every aspect microscopically and he will attack them, he will just talk to them. ஆனால் நீங்கள் 1 கொரிந்தியரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து ஒவ்வொரு பிரச்சனையாக பார்த்து நுணுக்கமாக பார்த்து ஒவ்வொரு பிரச்சனைக்கா திட்டிக்கிட்டே இருப்பார் பவுல். And here it is not like that. He loves them so much. ஆனால் இங்கே இந்த பிலிப்பிய திருச்சபையை பவுல் வந்து அதிகமாக நேசிக்கிறார். And look at this one, verse 3 of chapter 1. Can you read? 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 3:1. மேலும் என் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 1:3 வாசிக்கிறேன். சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால்
நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். He is thanking God in every remembrance of them. இந்த இடத்துல பவுல் வந்து நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் நான் ஸ்தோத்திரம் சொல்றேன் அப்படின்னு பவுல் சொல்றாரு. Do you have some people in your life that every time you think of them that you are so happy and you are thanking God for them? அதாவது உங்க வாழ்க்கையில யாரையாவது நீங்க நினைச்சு பார்த்து அவங்களுடைய வாழ்க்கையில அளித்த பங்களிப்புக்காக ஆண்டவர் எப்பயாவது நீங்க ஸ்தோத்திரம் சொல்லி இருக்கிறீங்களா? Every time you think of them, you will be happy and you will thank God for them. நீங்க அவங்களை நினைக்கும் போதெல்லாம் நீங்க அவருக்கு வந்து ஒரு ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவங்களா நம்ம இருந்திருக்கிறோமா? But many times in our lives we have so many people, every time we think of them, we get angry only, isn't it? ஆனா நம்ம சிலரெல்லாம் நம்ம வாழ்க்கையில நினைக்கிறப்பெல்லாம் நமக்கு வந்து ஸ்தோத்திரம் சொல்ல தோண மாட்டேங்குது, கோபம் தான் வருது. Do you have people like that in your life? அப்படித்தானே உங்க வாழ்க்கையில அப்படி யாரும் இருக்காங்களா? நினைக்கிறப்பெல்லாம் அந்த ஆளை நினைச்சா எனக்கு கோவம் வருது அப்படின்னு. Every time you think of them, automatically you get angry. அதாவது ஒரு சிலர்லாம் அப்படியே அவங்களை நினைச்சாலே நமக்கு என்னதான் வருது? கோவம் தான் வருது. But here it is totally opposite. ஆனா இங்க வந்து அப்படியே ரொம்ப எதிர்மறையா இருக்கு பாருங்களேன். Every time he thinks of them, he is very, very happy. ஆனா பவுல் வந்து இந்த இடத்துல அவங்கள நினைக்கும் போதெல்லாம் அவர் ரொம்ப சந்தோஷமா இருந்து அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்றாங்க. That is the kind of church we see in Philippi. அப்படிப்பட்ட ஒரு திருச்சபையை தான் பிலிப்பிய திருச்சபை இருந்தது. They don't have major problems. அந்த திருச்சபையில பெரிய பிரச்சனை இல்லை. They are loving people. அவங்க ரொம்ப நேசிக்கிற மக்களா இருந்தாங்க. They are holy people. அவங்க ரொம்ப நல்ல பரிசுத்தம் உள்ள மக்களா They இருந்தாங்க. are godly people. அவங்க நல்ல ஒரு கடவுளுக்கு பயந்த பிள்ளைங்களா இருந்தாங்க. And Paul is writing to them and exhorting them something very important. பவுல் அவர்கள் நினைவு கூர்ந்து அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப முக்கியமான காரியத்தை உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு எழுதுறாரு. And the verse starts from verse 9 onwards. 9ஆம் வசனத்திலிருந்து ஒரு காரியம் ஆரம்பிக்குது. Can you please read verse 9? 9ஆம் வசனம். மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்க வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். Paul is writing to a very good church, but he is still exhorting them. He is still telling them to do certain important things. பவுல் வந்து இந்த பிலிப்பி திருச்சபை ரொம்ப நல்ல திருச்சபையா இருந்தாலும் ஒரு விஷயத்தை நீங்க செய்யுங்க, இதை நீங்க தொடர்ந்து செய்யுங்க அப்படின்ட்டு இந்த சபையை பார்த்து அவர் உற்சாகப்படுத்துறாரு. Do you have mentors in life? நம்ம வாழ்க்கையில நமக்கு ஒரு நல்ல ஒரு குரு யாராவது இருந்திருக்கிறாங்களா? Do you have mentors in life? நம்முடைய வாழ்க்கையை உருவாக்குகிற நபர்கள் நமக்கு கூட இருந்திருக்கிறாங்களா? In the past or even now, do you have mentors? அதாவது ஒரு கடந்த காலத்திலேயோ அல்லது எனக்கு இவங்க வந்து என் வாழ்க்கையை உருவாக்குறதுக்கு இவங்களை வந்து கடவுள் வந்து வாழ்க்கையில வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது அப்படி நம்ம சொல்றதுக்கான ஆட்கள் இருக்கிறாங்களா? If we need to go up in life, நம்முடைய வாழ்க்கையில நம்ம மேல போகணும்னு வச்சுக்கோங்களேன், we need to have some mentors always with us. நம்மோடு கூட நம்முடைய வாழ்க்கையை உருவாக்குகிற மென்டர்ஸ் அல்லது குரு நமக்கு இருக்க வேண்டியது, வழிகாட்டுகிறவர்கள் நமக்கு இருக்க வேண்டியது அவசியம். It is very important that we need to have people who care about us so much that we need to have those people around us. நம்ம வாழ்க்கையை குறித்து அக்கறை காட்டுகிற மனிதர்கள் நம்மை சுற்றிலும் இருப்பது நமக்கு நல்லது. We have to submit to them. நம்ம அவங்களுக்கு கீழ்ப்படியணும். We have to talk to them. நம்ம அவங்களோட பேசணும். We have to engage with them. நம்ம அவர்களோடு கூட தொடர்புல இருக்கணும். We have to allow them to give advice to us. அதாவது அவர்கள் நம்மோடு கூட பேசி நமக்கு வேண்டிய ஆலோசனைகள் கொடுக்கிற அளவுக்கு நம்ம அவர்களுக்கு இடம் கொடுக்கணும். If we don't have mentors in life, it will be very hard for us to move to the next level in our lives. நம்ம வாழ்க்கையில வழிகாட்டிகள் இல்லை அப்படின்னு சொன்னா வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு போறது ரொம்ப கஷ்டம். Many times we don't want advice from others. நம்ம நிறைய நேரம் எனக்கு யாரும் ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம வந்துடுறோம். How many of you like advice? எத்தனை பேருக்கு ஆலோசனை
கேட்குறது பிடிக்கும். You're all nice people. This church is a very nice church. நீங்கள் எல்லாருமே நல்ல விசுவாசிகள். When we have children, you would know that children do not like advices. குறிப்பாக உங்களுக்கெல்லாம் நமக்கு எல்லாருமே குழந்தைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம குழந்தைகள் வந்து நம்ம ஏதோ ஆலோசனை சொன்னாலும் உங்களுக்கு பிடிக்காது. All they want is gifts and then toys and chocolates and others. அதாவது அவங்களுக்கெல்லாம் என்ன வேணும்னா இனிப்பு பண்டங்கள், அவங்களுக்கு தேவையான விளையாட்டு பொருள், அவங்களுக்கு தேவையான பொருள் கொடுத்தா அவங்களுக்கு அதுதான் வேணும். If we keep on giving them, they will be very happy. நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. And if we get angry at them, if we give advice to them, they won't like us. அதாவது நம்ம வந்து அவங்கள்ட்ட கோவப்பட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு ஏதாவது ஆலோசனை சொல்லணும்னா அதெல்லாம் கேட்குறதுக்கு உங்களுக்கு பிடிக்காது. My daughter is not like that. My daughter is a wonderful daughter. சார் பொண்ணு இருக்கிறாங்க. சார் பொண்ணு வந்து ரொம்ப கீழ்ப்படியில் பொண்ணு, நல்லா சொன்னதெல்லாம் சார் சொன்னதெல்லாம் கேட்பாங்க. I have to say this because I will not be able to go home today. இதை சொல்லணும். People don't like advices. ஏன்னா மக்கள் வந்து ஆலோசனை கேட்கறது யாருக்கும் பிடிக்காது. It is very important that we all have mentoring relationship where we get advice from other people. அதாவது மற்றவர்களிடமிருந்து நமக்கு வேண்டிய வாழ்க்கையில் முன்னேற வேண்டிய ஆலோசனைகளை நம்முடைய வழிகாட்டுதல் கொடுக்குற நபர்கள் வந்து கேட்டு பெற்றுக்கொள்வது நல்லது. Wives, I want to tell you that you please get your advice from your husband. அதாவது மனைவிமார்களே, இங்கே இருக்கிற உங்களுடைய கணவர்மாரிருந்து உங்களுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்கள். It is supposed to be a joke. சரியா? ஆமாம், உங்கள் மனைவி தான் ஆலோசனை கொடுக்கணும். Usually it is other way around. Wives are the one telling us what we have to do. ஆக்சுவலி எல்லா வீட்லையும் என்ன நடக்கும்னா மனைவி தான் நமக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க இல்லையா? Anyway, we all need husbands, wives, we all need somebody who will give us advices. அதாவது கணவனுக்கோ மனைவிக்கோ யாராக இருந்தாலும் வேறு யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு என்ன செய்யணும்? ஆலோசனை கொடுக்கறதுக்கு இருக்கணும். In my life, I have a mentor. சாருடைய வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டுதல், ஒரு மென்டர் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. He came to India just few weeks ago and Sir Muthukumar and others met him also. நான் ஒரு சில வாரங்களுக்கு முன்பதாக அவங்க சாருடைய மென்டர் வந்திருந்தாங்க. நானும் அவங்கள பார்த்தேன். In every important crucial decisions of our life, we always consult him, talk to him. சாருடைய குடும்பத்தில் ரொம்ப இக்கட்டான ஒரு முடிவுகள் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் வரும்பொழுது நாங்கள் சார் வந்து அவங்களோட கூட பேசுறது உண்டு. And I will be meeting him next month also. I'll be there with him for 3 days. I'll talk to him about life to get advice. அதாவது நான் அடுத்த மாதம் அவங்களோடு கூட ஒரு 3 நாள் இருக்க போகிறேன். வாழ்க்கையில் நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பதற்கான ஆலோசனைகளை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு நான் போகிறேன். It is very important all of us find one mentor to whom that we get advice from. அதாவது வாழ்க்கையில் நான் முன்னேறுவதற்கு ஒரு நல்ல ஒரு மென்டர் நமக்கு இருக்கணும், ஒரு வழிகாட்டுகிறவர்கள் நமக்கு இருக்கணும், அவர்களிடத்திலிருந்து நல்ல ஆலோசனை பெற்றுக்கொள்ளணும். It can be a good friend. அவங்க நல்ல ஒரு தோழராக இருக்கலாம். It can be a pastor. பாஸ்டராக இருக்கலாம். It can be an elder of the church. நம்முடைய திருச்சபையினுடைய மூப்பராக இருக்கலாம். Or maybe Pastor Amma. பாஸ்டராக இருக்கலாம். We have to get someone who will always be there with us so that we will be empowered, we will be engaged in our relationships. அப்போதான் நம்முடைய உறவுகளில் நமக்கு நல்ல ஒரு தைரியத்தோடு கூட முன்னேறி போவதற்கான ஒரு நல்ல தைரியம் கிடைக்கும். Paul is like this. பவுல் அப்படிதான். He is mentoring the church. பவுல் வந்து இந்த சபையை அவர் உருவாக்குகிறார், நல்ல ஒரு மென்டராக இருந்து அவர் வழிகாட்டுகிறார். He knows where the church is at. அதாவது சர்ச் இந்த பிலிப்பி திருச்சபை எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நல்லா அறிஞ்சிருக்கிறார். And he knows where they need to go. அதாவது இந்த சபை வந்து இன்னும் எங்க போகணும் அப்படிங்கறத அறிந்திருக்கிறார். And he now tells them what they need to do. அதனால எங்க போகணும் அப்படிங்கற நினைக்கிறதுனால பவுல் வந்து இந்த திருச்சபை எங்க இருக்குது, நீங்க எங்க போகணும்னு சொல்லிட்டு அறிந்து அவர் முன் செல்கிறார். Verse 9 is a beautiful verse. அதாவது பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் ரொம்ப அழகான வசனம். He says that I know that you are good people. பவுல் சொல்றாரு, நீங்க எல்லாரும் நீங்க நல்ல மக்களா இருக்கிறீங்க. You don't have major problems. உங்க சபையில ரொம்ப பிரச்சனை எதுவும் இல்ல. But I still want you to grow in certain important things in life. ஆனா வாழ்க்கையில இன்னும் அதிகமா நீங்க பெருகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு பவுல் சொல்றாரு. Can we turn to our neighbor and say, if you want to improve in life, அதாவது உங்க பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்களேன், உங்க வாழ்க்கையில முன்னேறணும், அதிகமா பெருகணும் அப்படின்னு சொன்னா,
You have to invest in yourself. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முதலீடு செய்யணும். If we need to improve, if you need to improve, நீங்கள் முன்னேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா we need to invest in ourselves. நம்முடைய வாழ்க்கையில் முதலீடு செய்யணும். Some of these areas in our lives that we have to focus and we have to grow so that we will improve in life. அதாவது சில விஷயங்களில் நம்ம கவனம் செலுத்தி அந்த குறிப்பிட்ட விஷயத்தை நம்ம அதிகமாக வளரணும், அதிகமாக அதில் பெருகணும். And if we don't grow in these aspects, we will never be able to grow to the next level in our lives. இந்த சொல்கிற விஷயங்களெல்லாம் நம்ம வளரலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கையினோட அடுத்த நிலைக்கு நம்மளால் போக முடியாது. Number one, the first thing Paul says that I want to pray, I'm praying for you guys. அதாவது முதல்ல அவர் பவுல் சொல்கிறாரு, நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கணும் நான் விரும்புகிறேன். You are a good church, but I still pray for you and I want you to grow in certain things. அதாவது நீங்கள் நல்ல சபையாக இருக்கிறீங்க, ஆனால் ஒரு குறிப்பிட்ட சில காரியங்களில் நீங்கள் வளரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. And the first thing that I want you to grow is in love. அதாவது முதலாவது பவுல் சொல்கிறாரு, நீங்கள் அன்பிலே பெருகிறவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. Growing in love is very, very, very important in our work and in our life. நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய வேலையிலையும் அன்பில் பெருகிறது என்பது ரொம்ப அவசியமான ஒன்று. Love is very, very important in every aspect of our life. நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளிலும் இந்த அன்பு என்று சொல்வது ரொம்ப முக்கியமானது. Many times we think that if we just know everything, if we have good skills, we can go to the next level in life. அதாவது நம்ம நினைக்கிறோம் சில நேரம், எனக்கு நல்ல திறமை இருக்குது, எனக்கு நல்ல திறமை இருந்தால் நான் அடுத்த கட்டத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். Sometimes we think that we have everything we need, we can go up to the next level in life. அதாவது என் வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான எனக்கு எல்லா தேவையும் இருக்குது, அதனால நான் போயிடுவேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். It doesn't happen like that, dear friends. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது அப்படி நடக்காது. People are looking for nice people and good people. மக்கள் எல்லாம் ஒரு நல்லவர்கள் நல்ல மனிதர்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. Love is the key for our relationships. அதாவது நம்முடைய உறவுகளுக்கு அன்பு என்பது ரொம்ப முக்கியம். Long time ago my teacher told me. அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஆசிரியர் ஒரு விஷயத்தை சொன்னாங்க. This is about 24-25 years ago. ஏறக்குறைய ஒரு 24-25 ஆண்டுகளுக்கு முன்னாடி. He said that whatever you need in life is there with somebody else. அதாவது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே மற்றவங்கள்ட்ட இருக்குது. He says that whatever you need in life, it is there with somebody else. அதாவது உங்கள் வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே மற்றவங்கள்ட்ட இருக்குது. If you need something, he or she will be the one that who will be able to give it to you. அதாவது உங்களுக்கு ஏதாவது தேவைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோ இல்லை அவளோ யாராவது ஒருத்தர் உங்களுக்கு கொடுக்கலாம். If I need a job, somebody will give us a job. எனக்கு ஒரு வேலை இருக்குது, எனக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னு சொன்னால் யாராவது எனக்கு ஒரு வேலையை கொடுப்பாங்க. If I need money, the money will come from someone else. அதாவது எனக்கு பணம் வேணும்னு வச்சுக்கோங்களேன், பணம் யார்கிட்ட இருந்தாவது ஒருத்தர்ட்ட இருந்து பணம் கண்டிப்பாக வரும். If I need a word of encouragement, somebody will be the one that who will give word of encouragement. ஆனால் எனக்கு வந்து உற்சாகப்படுத்த எனக்கு வார்த்தைகள் வேணும், ஏன்னா ஆறுதல் படுத்துகிற வார்த்தைகள் வேணும் அப்படின்னா யார்கிட்டயாவது இருந்து ஒரு வார்த்தை வந்து வரும் கண்டிப்பாக. So whatever we need is there with someone else. அது நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது யார்கிட்டயோ ஒருத்தர்ட்ட இருக்குது. So if we don't take care of people well, if we abuse people, we will not be able to get what we need. ஆகவே நம்ம மக்களை ஒரு வித்தியாசமான பார்வையில் ஒரு தவறாக நம்ம நடத்தணும், அவங்கள குறித்து தவறாக நம்ம நினச்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன தேவையோ அது அவங்கள்ட்ட இருந்து என்ன செய்யாது, வராது. We have to be very careful in maintaining good relationship with all of us, all around us. நம்ம சுற்றிலும் இருக்கிறவங்களோடு கூட நல்ல உறவை வைத்துக்கொள்வது ரொம்ப முக்கியம். It is important that we maintain good relationship all around us. அதாவது நம்ம சுற்றிலும் இருக்கிறவர்களோடு கூட நல்ல உறவுகளை நாம் பார்த்துக்கொள்வது, நல்ல உறவுகளாக இருப்பது ரொம்ப முக்கியம். I will just tell you this one. If you are in a workplace, you have to maintain good relationship with your boss. அதாவது நீங்கள் ஒரு வேலை ஸ்தலத்தில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் மேலே இருக்கிற அதிகாரிகளாக இருக்கட்டும் அல்லது மேலே யாராக இருக்கட்டுமே அவங்களோடு கூட நல்ல உறவுகள் இருப்பது ரொம்ப நல்லது. Imagine I am working in an office. இப்போ ஒருவேளை சார் வந்து ஒரு அலுவலகத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. If I always get angry at my boss, every time I get angry at my boss. ஒருவேளை அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு மேலே இருக்கிற
அதிகாரிகள்கிட்ட நான் கோவப்பட்டுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். Every time I'm complaining all the time. நான் எப்போ பார்த்தாலும் நான் குறை சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு வைங்களேன். Every time I'm criticizing whatever is happening in the office. ஆஃபீஸில் அலுவலகத்தில் என்ன நடக்குதோ அதையெல்லாம் நான் சொல்லி குறை சொல்லிக்கிட்டே இருந்தேன், குத்தி காட்டிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னால், Do you think I'll be able to work in that office for a long period of time? அதாவது ரொம்ப வருஷம் அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ண முடியும், வேலை செய்ய முடியுமா? My boss will not keep me there for long. அதாவது என்ன அந்த அலுவலகத்தில் ரொம்ப வருஷம் என்ன செய்ய மாட்டாங்க, அந்த வேலையெல்லாம் வச்சுக்கிற மாட்டாங்க. Imagine another scenario. அதே போல் இன்னொரு சூழலை யோசிச்சு பாருங்க. And if I am just loving and I show concern, care to all the people around me, ஒருவேளை என்னை சுற்றிலும் இருக்கிறவங்கள்ட்ட ரொம்ப பாசமா, கனிவா, ரொம்ப மரியாதையா, ரொம்ப இரக்கத்தோட நல்லா நடந்துக்கிட்டேன், நான் எப்படி இருக்கும்? if I show love and care and concern to my boss, எனக்கு என் மேலே இருக்கிற ஒரு அதிகாரிகளோடு கூட ஒரு அன்பா இரக்கமா அவங்களோடு கூட நல்ல பணிவாக பேசி நான் அவங்களோடு கூட அவங்கள ரொம்ப நேசிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், what will happen to me? எனக்கு என்ன நடக்கும்? The boss will like me. அந்த மேலே இருக்கிற அதிகாரிக்கு என்ன பிடிக்கும். The boss will train me. அந்த அதிகாரி வந்து என்னை இன்னும் கொஞ்சம் பயிற்றுவிப்பார். And the boss will give me promotion. எனக்கு வந்து நல்ல ஒரு அடுத்த பதவி, எனக்கு அடுத்த நிலைக்கு நான் போகலாம். The boss will help me move up in life. என் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு எனக்கு உதவி செய்வாங்க. It is very important wherever we are, we should increase in love so that we will be able to go to the next level in life. ஆகவே நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒருவரோடொருவர் நல்ல உறவுகளை பார்த்துக்கொள்வது, பேணி காப்பது நல்லது. Loving one another is the most important thing in our lives. சரி, நம்ம வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் நேசிக்கிறது, அன்பு வைக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். Loving one another is the most important thing in our lives. நம் வாழ்க்கையில் ஒருவர் நேசிப்பது ரொம்ப முக்கியம். How can we love one another? அது நம்ம ஒருவருக்கொருவர் எப்படி நேசிப்பது? I love this one very much. I like to talk about this very much. அதாவது இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதை குறித்து நான் நிறைய பேசணும்னு நான் நினைக்கிறேன். Giving to other is the most important ways that we show our love for one another. அதாவது நான் ஒருவரை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப என்ன அப்படின்னு சொன்னால், நான் அவங்களுக்கு ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அந்த கொடுக்குற மூலமாக நான் அவங்களை நேசிக்கிறேன் என்கிறத நான் காட்டுறேன். If you truly love the other person, you will give something to the other person. நான் ஒருவரை நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பேன், நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். See, giving is the most important ways that you show love. அதாவது கொடுக்கிறது என்பது தான் நம்ம அன்பை காட்டுறது, நான் அன்பை வெளிப்படுத்துவதற்கான ஒரு நல்ல இதாக இருக்குது. John 3:16 says, "For God so loved the world, he gave his only begotten son." யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லுகிறது. God loved the world and he gave his son. கர்த்தர் இந்த உலகத்தை நேசித்தார், அதனால் தன்னுடைய குமாரனை சொந்தமாக கொடுத்தார். And so when we love one another, we have to give to other people. நாம் ஒருவரை நேசிக்கும் பொழுது அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். So in what ways can we show love to other people? நாம் எந்த வழியில நாம் ஒருவருக்கு நம்முடைய அன்பை காட்ட முடியும்? In our families, நம்முடைய குடும்பத்துல, in our workplace, நம்முடைய வேலை ஸ்தலத்துல. how can we grow in love is a question that I want to leave you today. நம்முடைய அன்புல நம்ம எப்படி பெருகணும், எப்படி பெருக முடியும் என்ற ஒரு கேள்வியை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். I work with 200 Bible colleges in India. அத இந்தியாவில் 200 வேதாகம கல்லூரிகளோட சார் வேலை பணி புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. And each Bible college should have at least 5 to 10 Bible college teachers. அதாவது ஒவ்வொரு வேதாகம கல்லூரியுமே குறைந்தது 5 இருந்து 10 ஆசிரியர்கள் இருப்பாங்க. And all these teachers are well equipped, they studied very well, they are brilliant. எல்லா ஆசிரியர்களுமே அவங்க நல்ல புத்திசாலிகள் இருப்பாங்க, நல்ல அறிவாளிகளாக இருப்பாங்க, அவங்கள்ட்ட எல்லாமே இருக்குது. But I also identify few Bible college teachers are not so loving, and because they are not loving, it is very hard for them to go to the next level in life. அதாவது என்னுடைய ஒரு சில ஆசிரியர்கள் எனக்கு தெரியும், அவங்க வாழ்க்கையில் அன்பா இல்லாததுனால வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு அவங்களால போக முடியல. And I know for one person, he would always get angry at everybody. அதாவது எனக்கு ஒருத்தர் தெரியும், அவர் வந்து எல்லாரையும் பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பார். He is a brilliant person. He is one of the brilliant men that I know. அதாவது எனக்கு தெரிஞ்ச நல்ல புத்திசாலி, நல்ல அறிவாளியிலே அவர் ஒருத்தர், ரொம்ப அறிவாளி அவர். But he is not able to go to the next level because he doesn't have love.
காரணம் ஏன் அவர் அடுத்த நிலைக்கு போக முடியல அப்படின்னு சொன்னா காரணம் என்னன்னா அந்த அன்பு இல்லாத ஒரு காரணம் தான். Second thing I want to show is that we in India, we don't show love to other people. அதாவது ரெண்டாவது விஷயம் என்னன்னா இந்தியாவில் இருக்கிற பெரிய பிரச்சனைனா நம்ம வந்து ஒருத்தரை நேசிக்கிறோங்கிற அதை நம்ம மற்றவங்கள்ட்ட அதை காட்ட மாட்டோம். See, the thing is, we are very loving people. நம்ம எல்லாருமே நேசிக்கிறவங்க தான், எல்லாருமே அன்பானவங்க தான். Indians are loving people, isn't it? இந்தியர்கள் எல்லாருமே அன்பானவர்கள் தான். Sometimes too much love. சில நேரம் ரொம்ப அதிகமாக நேசிச்சிருவோம். But we don't show love to other people. ஆனால் நம்ம மற்றவங்கள்ட்ட ரொம்ப அன்பை காட்டுறதில்ல. And whoever that we are so loving with, and to them we show more anger. அதாவது நம்ம யாரை அதிகமாக நேசிக்கிறோமோ அவங்கள்ட்ட அது அதிகமாக கோவப்படுவோம். Wives, you love your husbands very much. மனைவிகள் மேலே ரொம்ப கணவர்மாரில் ரொம்ப அதிகமாக அன்பு கூறுகிறாங்கன்னு தெரியுது. And you love them very much. நீங்கள் வந்து அதிகமாக நேசிக்கிறீங்க. And the way that you express your love is by getting angry at them, isn't it? ஆனால் அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துறீங்கன்னா எப்பவுமே கோமா பேசுறதுனால வெளிப்படுத்துறீங்க. Imagine your husband is working for 8 hours, 10 hours in the workplace. அதாவது கணவர் வந்து 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு. And the boss is always getting angry at them. அதாவது அவங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரி வந்து கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு. And so he is just trying to get back home so that he will just be able to see your smiling face. அதாவது அவங்க 10 மணி நேரம் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு சிரித்த அந்த முகத்தை தான் பார்க்கணும்னு விரும்புகிறாங்க. And he will just run home to just see your smiling face. அதாவது அவர் வேகமாக வீட்டுக்கு வர்றதுக்கு காரணம் உங்கள் சிரித்த முகத்தை பார்க்கறதுக்கு தான். And as soon as you open the door, how you react? அதாவது கதவை தட்டி அந்த சத்தத்தை கேட்டோன்னே கதவை திறக்கும் போது உங்கள் முகத்தை பார்த்தோன்னே அப்படி இருக்கும் சந்தோஷம். I know until 1 minute before, good translation. Until 1 minute before, you may be thinking that I want to show love to him. அதாவது அந்த கதவு திறக்கிற அந்த நொடி வரைக்கும் நீங்கள் அன்பை வெளிப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. And the moment you see the face, something else comes out. அந்த கதவை திறந்து அந்த முகத்தை பார்த்த உடனே என்ன நடக்கும்னே தெரியாது. Instead of love, anger and frustration comes. அதாவது அந்த அன்புக்கு பதிலாக கோபம், எரிச்சல் எல்லாம் வரும். We have to be intentional in showing love to one another. ஆனால் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கிறதுல அன்பு காட்டுறதுல அது உண்மையிலே அது ரொம்ப உள்நோக்கத்தோட அதை செய்யணும். One of the important ways that we can do is by sharing positive words. அதாவது இன்னும் அதை செய்கிறதுக்கான ரொம்ப முக்கியமான இன்னொரு வழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நேர்மறையான நல்ல வார்த்தைகளை பேசுறது. I was just watching a video, somebody sent that video to me. அது எனக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு சின்ன ஒரு வீடியோ அனுப்புனாங்க. And they are talking about this cultural changes, and they are talking about the culture in UK, in England. அதாவது இங்கிலாந்துல மாறுகிறதான கலாச்சார மாற்றங்களை குறித்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. And they are talking about these older ladies and how they talk to the family members, and they say that every time they talk, they would always use some positive aspects in their communication. அந்த அம்மா வந்து வயசான அம்மா வந்து மற்றவங்கள்ட்ட பேசும்போது எப்பயுமே ஒரு நேர்மறையான நல்ல வார்த்தைகளையே அவங்க பேசிட்டு இருந்தாங்க. Even though some negative things are there, they will always try and say something positive about the others. அதாவது எதிர்மறையான காரியங்கள் நடந்தாலுமே அந்த ஒரு கெட்ட காரியம் நடந்தாலுமே ஒரு நல்ல ஒரு நேர்மறையான ஒரு நல்ல வார்த்தைகளே பேசிட்டு இருந்தாங்க. And I think it's very very important that we speak positive words in our family members. ஆகவே நம்ம வாழ்க்கையில நம்முடைய குடும்ப உறவுகளோடு கூட நேர்மறையான நல்ல வார்த்தைகளை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுறது நல்லது. In our office we have to use positive words. நம்ம வேலை செய்கிற இடங்கள்ல நல்ல வார்த்தைகளை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை பயன்படுத்தணும். We may be speaking positive words to our boss. நமக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள்கிட்ட நல்ல வார்த்தையை நம்ம பேசலாம். But we may not be treating the people who are working under them very well. ஆனால் நமக்கு கீழே இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட வந்து நம்மளால நல்ல வார்த்தைகளை பேச முடியாது, நம்ம அவங்கள்ட்ட கோவப்பட்டுக்கிட்டே இருப்போம். And we have to be intentional in speaking good words, positive words to the people around. நம்ம சுற்றிலும் இருக்கிறவங்களோடு கூட நல்ல வார்த்தைகளை நம்ம பேசணும். Kind words and small touch means a lot in the workplace also. ஒரு சில நேரம் சிலரை தொட்டு பேசுவது, நல்ல இரக்கத்தோட பேசுறது, கனிவா பேசுறது ரொம்ப நல்லது. Instead of just talking about work and work and work, please also ask about the family and what happens in their lives.
எப்போ பார்த்தாலும் ஒருத்தவங்களை பார்க்கும்போது என்ன வேலை, ஓ என்ன பண்ணுறீங்க, என்ன வேலை, என்ன வேலை வேலை வேலைன்னு கேட்குறத விட்டுட்டு அவங்கள்ட்ட கேளுங்க, குடும்பம் எப்படி இருக்காங்க, பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கணும். Please be genuinely concerned about them. அதாவது மற்றவர்களை குறித்ததான ஒரு உண்மையான அக்கறை நமக்கு வேணும். And if we are faking it, people will know. அதாவது நம்ம அதை வந்து அந்த அன்பை காட்டுறதுல ரொம்ப நம்ம நடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஈஸியாக வந்து அவங்களால சுலபமாக கண்டுபிடிச்சிருவாங்க. Genuine concerns are very, very important. ரொம்ப உண்மையான அக்கறையை காட்டுறவங்களா நம்ம இருக்கணும். We have to be intentional about growing in love. நம்ம ஒரு அன்பில் நம்ம பெருகிறதுல ரொம்ப உள்நோக்கத்தோடு கூட நம்ம அதில் வளரணும். Please notice this one. If you grow in this particular aspect, you will attract many people around you. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்ம இந்த அன்பில் மட்டும் நம்ம பெருகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சுற்றிலும் இருக்கிறவங்கள நிறைய மனிதர்களை நம்ம சம்பாதித்துக் கொள்ளலாம். If we genuinely show concern to others, if we genuinely love others, you will attract many people towards you. அதாவது நம்ம உண்மையான ஒரு அன்பு, ஒரு கனிவு, ஒரு பரிவு நம்ம காட்டணும் அப்படின்னு சொன்னால் நிறைய மக்களை நம்ம பக்கமாக கவர்ந்து இழுக்கலாம். And when many people come towards you, you become the leader. அதாவது நிறைய மக்கள் நம்மள்ட்ட வரும்பொழுது நம்ம தான் அடுத்த தலைவர்களாக மாறுகிறோம். And slowly you become influential and you will become another important person in your workplace, in your family and in other places. நம்ம அப்படி செய்யும்போது நம்ம வேலை செய்கிற இடத்துல, நம்ம சமூகத்தில் கடவுளை அடுத்த நிலைக்கு கொண்டு வந்து நம்ம இன்னும் அனைவருடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு பெரிய மனிதர்களாக நம்மை மாற்றுகிறார். This is the secret. This is a very important secret of going to the next level. அதுதான் அடுத்த நிலைக்கு போவதற்கான ஒரு முக்கியமான ஒரு கருவி என்று சொல்லலாம். Paul here tells his very close friends that you need to go to the next level in life. அதுதான் பவுல் வந்து தன்னுடைய மக்கள்கிட்ட சொல்றாரு, நீங்க இன்னும் அதிகமா பெருகணும், அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னு சொல்றாரு. You are a good church. You are a nice church. நீங்க நல்ல சபை தான், உங்கள்ட்ட எந்த குறையும் இல்லை தான். You have to go to the next level. நீங்க அடுத்த நிலைக்கு நீங்க போகணும். And the only way that you can go to the next level is by investing in your love so that you will grow in love. நீங்க அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னா நீங்க பிறருடைய வாழ்க்கையில உங்களுடைய அன்பை நீங்க முதலீடா போடணும், பிறரை நேசிக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த நிலைமைக்கு நம்ம போக முடியும். And we have to use that by our words, by our actions and by our attitude. நம்முடைய வார்த்தை, நம்முடைய செயல்கள், நம்முடைய பாவனைகள் ஒவ்வொன்றும் பிறரை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளாக அது இருக்க வேண்டும். And I have told long time ago that I will say at least 5 nice words to my daughter every day. அதாவது நான் ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கிறேன், என்னுடைய மகளை பார்த்து ஒரு நாளைக்கு எப்படியாவது 5 நல்ல வார்த்தைகளை அவங்கள்ட்ட சொல்லி அவங்களை உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். I know that it's not easy to say those things. அதாவது நல்ல வார்த்தைகளை அதாவது பிறரை பார்த்து நல்ல 4 வார்த்தைகளை பேசுறது என்பது ரொம்ப சுலபமானது கிடையாது. It is very easy for us to critique others than say nice things about others. அதாவது பிறரை பார்த்து குற்றம் சொல்றது, குறை கண்டுபிடிக்கிறது, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சுலபமா நமக்கு வந்துரும். You can just look and say this is not nice, this is not nice, and so many things that you can say. அதாவது இது நல்லா இல்ல, அது நல்லா இல்ல, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய காரியங்களை குற்றமா குறையா சொல்லலாம். But we have to be intentional about appreciating others. ஆனா பிறரை நாம் உற்சாகப்படுத்துவதில், பிறருக்கு நாம் ஒரு நல்ல வார்த்தைகள் சொல்வதில் அது ஒரு நோக்கத்தோடு கூட அதை செய்யணும். And we have to be intentional about saying that you love them. அதாவது நான் அவர்களை நேசிக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம காட்டுவதில் நம்ம அது உள்நோக்கத்தோடு செஞ்சா தான் அது மற்றவங்களுக்கு புரியும். In Indian languages, especially in Tamil, we don't say I love you. அதாவது நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு நம்ம யாரும் சொல்ல மாட்டோம். Right? In our language, we don't say that I love you. அதை நம்ம வந்து யாரையும் பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றது இல்லை. The word itself has lost its meaning in Tamil. தமிழ்ல அந்த வார்த்தையினுடைய அர்த்தமே போயிருச்சு. I think only in movies that we still hold on to that, and it's not prevalent at all in our Tamil language. அதாவது படத்துல அது கேட்கறதுக்கு இருக்குது, ஆனா அது உண்மையான அர்த்தம் வந்து சமூகத்துல அந்த அர்த்தத்துல இல்லை. I think we have to grow in love. ஆனா நிச்சயமா சொல்றேன், நம்ம அன்புல பெருகலா இருக்கணும். Shall we just make a decision today that I will at least tell 5 I love yous or nice words to my family members? அதாவது என்னுடைய குடும்ப உறுப்பினர்களை, என்னோட கூட இருக்கிறவங்கள பார்த்து நான் சொல்லணும், நல்ல வார்த்தைகளை, நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு ஒரு நல்ல வார்த்தைகளை நான் பேச வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தோடு கூட நாம் இருக்க வேண்டும். At least 5 times we have to say some nice appreciative words. அதாவது ஒரு நாளைக்கு குறைந்தது 5 தடவையாவது, அதாவது 5 நல்ல வார்த்தைகளை, பாராட்டத்தக்கதான வார்த்தைகளை பிறரை பார்த்து நம்ம சொல்லணும். When the husband is coming home, அதாவது கணவர் வீட்டுக்கு வரும்போது, when you open the door,
கதவு திறக்கும்போது when you're full of anger and frustration, ரொம்ப கோவம் எரிச்சலோடு கூட வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். just try and open the door and smile. அதாவது அந்த கதவை திறந்து கோவம் எரிச்சல் இருந்தாலும் அவர் பார்த்து கொஞ்சம் சிரிச்சா நல்லாயிருக்கும். He may run away, அவர் அதை பார்த்த உடனே ஓடிடுவார். அது ரெண்டாவது காரியம். but anyway, let us at least say some nice smile and nice words. ஆனால் நல்ல வார்த்தைகளை சிரிச்ச சந்தோஷப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுங்க. Husbands, when the wife is cooking something and keeping it in front of you, ஒருவேளை மனைவி வந்து சமைச்சு உங்களுக்கு முன்னாடி வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், don't say anything, first say it is very nice. அதாவது அது நல்லா இல்லாட்டாலும் நீங்கள் எதுவுமே சொல்லாமல் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். First we have to say it's very nice, tasty. நீங்கள் சொல்லணும் நல்லா ரொம்ப ருசியாக இருக்குன்னு சொல்லணும். And then after that you can say please bring some salt, please bring some அதுக்கப்புறமா நீங்கள் சொல்லுங்கள் கொஞ்சம் மிளகாத்தூள் கொண்டு வாங்க, உப்பு கொண்டு வாங்க அப்படிங்கிறது அது ரெண்டாவது. பட் பார்த்தோன்னே ரொம்ப நல்லா இருக்கு ருசியாக இருக்குன்னு சொல்லிடுங்க. Appreciation is very, very important in life. ஓகே, வாழ்க்கையில் பிறரை பாராட்டுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். And second thing, I will just go to the second thing. Paul says, second thing that we need to have in order for us to grow in life is this. அதாவது ரெண்டாவது நம்ம வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டாவது செய்ய வேண்டிய காரியம், Paul says that we have to grow in knowledge. ரெண்டாவது நாம் அறிவில் பெருகிறவர்களாக இருக்கணும். Please notice verse 9. Can you just read verse 9? 9ஆம் வசனம், மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும். Our love should grow with our knowledge and discernment. அதாவது ரெண்டாவது ஒரு சொல்றாரு, உங்களுடைய அன்பு அறிவிலும் எல்லா உணர்விலும் பகுத்தறிவிலும் அது இன்னும் அதிகமாக பெருகணும் அப்படின்னு சொல்றாரு. Growing in knowledge is very important in life. வாழ்க்கையில் அறிவில் பெருகிறது ரொம்ப முக்கியம். Many times we think that we have attained it all. அதாவது ஒரு சில நேரத்தில் என்ன நினைக்கிறோம்னா எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். Sometimes we think that we know everything and we are the masters of everything. எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு வந்து இன்னும் தெரிய வேண்டியது அவசியமே இல்லை, இதானே எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். We behave as though that we are the masters of our skills and our knowledge. நம்முடைய திறமை நம்முடைய அறிவினுடைய ஒரு நான் தான் திறமைசாலி, நான் தான் எஜமானன் அப்படின்னு சொல்லுகிற ஒரு ஆணவம் நமக்கு வந்துடுது. If you have met some brilliant people or top people, they will always learn every day. அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல அறிவாளிகள் பெரிய பெரிய நபரெல்லாம் பார்த்தீங்கன்னா தினமும் ஏதாவது ஒரு காரியத்தை அவங்க கற்றுக்கிட்டே இருப்பாங்க. Successful people, brilliant people and the owners of businesses, they will always learn something every day. வாழ்க்கையில் நல்ல பிஸ்னஸ் தொழிலில் முன்னேறினவங்க, வாழ்க்கையில் ரொம்ப பெரிய வெற்றி உள்ள மக்கள், சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் தினமும் ஏதாவது ஒரு காரியத்தை அவங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, கற்றுக்கிட்டே இருப்பாங்க. Others, what they do is they spend more time in entertainment. ஆனால் மற்றவங்க மற்றவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம நிறைய நேரம் பொழுதுபோக்கில் அதிகமான நேரத்தை செலவழிப்போம். Many times we just waste our time away. அதாவது நிறைய நேரம் நம்ம வீணா அதை செலவழிக்கிறோம். But brilliant people and successful people invest their time in learning something every day. ஆனால் ரொம்ப புத்திசாலியானவங்க, ரொம்ப அறிவாளிகள், ரொம்ப தொழிலில் ரொம்ப பலசாலி இருக்கிறவங்க ஏதாவது ஒரு காரியத்தை தினமும் கற்றுக்கிட்டே இருப்பாங்க. I have a friend for 30 years. சாருக்கு வந்து ஒரு நண்பர், ஒரு 30 வருஷமாக தெரிந்த ஒரு நண்பர் ஒருவர் இருக்கிறார். 30 years ago we used to sit together under the trees and we talk about businesses. அதாவது 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக மரத்துக்கு அடியில் உட்கார்ந்து தொழிலை பற்றி நிறைய பேசிட்டு இருந்திருக்கிறோம். He will talk about I want to do this business, I want to do that business, and so many businesses that he will talk. அதாவது நான் இந்த வேலை செய்யணும், இந்த பிஸ்னஸ் பண்ணணும், இந்த தொழில் பண்ணணும், அந்த தொழில் பண்ணணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும் நிறைய சொல்லுவார். And even now he is talking about the same thing. For 30 years he is still talking about I want to do so many businesses. அதாவது இன்னும் அவர் அதை தான் பேசிட்டு இருக்காரு. நான் இதை செய்யணும், அதை பண்ணணும், அப்படி பண்ணணும், இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. But he is never successful in any businesses. ஆனால் எந்த தொழிலையும் அவர் வெற்றி கண்டது மாதிரி இல்லை. The main reason why he is not successful is that he is not investing in learning about those businesses and improving his skills. ஏன் தெரியுமா? அந்த தொழில்களை குறித்து, அந்த தொழிலில் இருக்கிற திறமைகளை குறித்து கற்றுக்கொள்வதில்
அதிகமான நேரங்களை அவர் அதில் முதலீடு செய்வதில்லை என்பதுதான் முக்கியமான காரணம். Two important things here. ரெண்டு முக்கியமான காரியம். Number one, we have to invest in knowledge. ஒன்று, நாம் அறிவில் முதலீடு செய்யணும். Number two, we have to invest in skills. இரண்டாவது, திறமையில நம்ம முதலீடு பண்ணணும். If we just keep on doing this over and over again, இத நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னு we வச்சுக்கோங்களேன், will slowly improve in life. நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா அதுல நம்ம வளருவோம். And we have to identify where we want to go. நான் முதல்ல கண்டுபிடிக்கணும் நான் எங்க வளரணும்னு நினைக்கிறேன். And when we identify that and invest in those aspects in knowledge and skills, நான் எங்க வளரணும்னு நான் நினைக்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, நான் அதை நோக்கியதான அந்த திறமைகள்லையும் அந்த அந்த தாளந்துகள்லையும் நான் அதிகமான நேரத்தை நான் முதலீடு செய்வேன். and if we do that, keep on doing this, we will come there. நான் தொடர்ந்து நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதுல நான் அந்த இடத்துக்கு நான் வருவேன். Many times we don't even know where we are going to go. அதாவது நான் எங்க போகணும் எங்க போறேன் அப்படிங்கிறது நம்ம நிறைய பேருக்கு தெரியல. For example, I am now working as the regional secretary for one theological association in India. அதாவது இந்தியாவில் ஒரு தியாலஜிக்கல் அசோசியேஷன் இருக்குது. அந்த தியாலஜிக்கல் அசோசியேஷனுக்கு மாமன்றத்துக்கு சார் வந்து ரொம்ப பொறுப்பாளராக இருக்கிறாங்க இந்திய அளவில். When we go to visit a Bible college, all the Bible colleges that we visit to, they get ready, they prepare so many things, they are worried about our visits, they prepare so many things. சார் வந்து அந்த இடத்த போய் விசிட் பண்ண போகிறாங்க, பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால், சாருடைய வருகை குறித்து ரொம்ப இதை பார்ப்பாங்க, அதில் பார்ப்பாங்க, அதை செய்வாங்க, இது செய்வாங்க, நிறைய காரியங்களை அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. So we went and we usually meet the Bible college students. அங்கே உள்ள மாணவர்களை நாங்கள் பார்த்து பேசுறது உண்டு. And we ask the students, what do you want to do in life? வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்போம். Few years ago, one particular student shared this one. It was so interesting for me to listen to. அதாவது சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு மாணவர் இதை சொன்னார், எனக்கு கேட்கறதுக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. And he just said, I want to become like you. அதாவது அவர் என்ன பார்த்து சொன்னாரு, சார் நான் உங்களை மாதிரி மாறணும் சார் அப்படின்னு நினைச்சேன் சொன்னாரு. When you are coming to Bible college, the college is changing so many things in my Bible college. அதாவது நீங்க அவர் சொன்னாரு, நீங்க சார் எங்க காலேஜுக்கு நீங்க எப்பெல்லாம் நீங்க வர்றீங்களோ அப்பெல்லாம் எங்க காலேஜ் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க சார். எங்க காலேஜ் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கு சார், மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க, புதுசா ஏதோ செய்யறாங்க சார் அப்படின்னு சொன்னாரு. He asked me, what should I do in order to become like you? அவர் கேட்ட அந்த பையன் கேட்டான், சார் நான் உங்களை மாதிரி வரணும்னா நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டான். I told him, you have to study for another 10 years. அவர் சொன்னா, நான் அந்த பையன்கிட்ட சொன்னேன், பா இது வரைக்கும் படிச்சது போதாது, இன்னொரு 10 வருஷம் படிக்கணும் அப்படின்னு. But I like his vision. ஏன்னா அந்த பையனுடைய தொலைநோக்கு பார்வை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. He was fixed in getting there. அதாவது நான் அங்க போய் அடையணும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவா இருந்தார். Imagine you want to start a biryani restaurant. ஒருவேளை நான் ஒரு பிரியாணி கடை ஆரம்பிக்கணும். And what do we have to do first? ஒரு பிரியாணி கடை ஆரம்பிக்கணும் என்ன பண்ணணும்? Location? No, we have to learn how to do biryani. True. Number one, we need to know how to make biryani, isn't it? அதாவது பிரியாணி செய்யணும், பிரியாணி கடை ஆரம்பிக்கணும்னா முதல்ல எப்படி பிரியாணி செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். And when we do it very well, and we need to know the location, a good place, we cannot put it everywhere. A good place is very important. அதாவது தெரிஞ்சது மட்டும் இல்ல, அது செஞ்சாச்சுன்னா எந்த இடத்துல போட்டா விற்கும் அப்படிங்கறது தெரியணும். And we need to have good marketing also. அதாவது நல்ல அந்த நம்ம பிரியாணியை சந்தைப்படுத்தணும். And so many things that we have to do in order that we can be successful in the biryani business. நல்ல ஒரு பிரியாணி பிசினஸ்ல வளரணும் அப்படின்னு சொன்னா, வெற்றியுள்ளவங்களா மாறணும் அப்படின்னு சொன்னா, அதை குறித்ததான நுணுக்கங்கள் திறமைகளை நம்ம வளர்த்துக்கிறோம். I think we are all hungry already. எல்லாருக்கும் வயிறு பசிக்கு அப்படித்தானே? When we talk about biryani, we are already salivating, isn't it? அதாவது பிரியாணின்னு பேசினாலே நமக்கு எச்சி ஊறிடுதுல்ல. Anyway, so we will finish in few minutes. சில மணித்துளிகளை நான் முடிச்சிடுறேன். Here we need to grow in knowledge and skills. ரெண்டாவது நான் சொன்ன அறிவிலும் திறமைகளிலும் நாம் வளரணும். And other things that Paul says is verse 10. 10வது வசனம் அவர் சொல்றாரு, தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. Please read. நீங்கள் கிறிஸ்துவின் ஆளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரொற்றமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். If we need to be successful in life, we need to grow in character as well. அதாவது மூன்றாவது நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கச்சிங்கன்னா நம்முடைய குணத்துல வளரணும். Character is very important for anybody. யாரா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த குணம் அப்படின்னு சொல்றது ரொம்ப முக்கியம். If we are not trustworthy,
we will not be able to go to the next level. நம்மளை யாரும் நம்பலன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நிலைமைக்கு நம்மளால வளர முடியாது. If we are not faithful, people will not trust us with important responsibilities. நம்ம உண்மையா இல்லை அப்படின்னு சொன்னா, நம்ம விசுவாசமா இல்லை அப்படின்னு சொன்னா, நம்மள்கிட்ட ஒருத்தர் யாரும் எந்த காரியத்தையும் ஒப்படைக்க மாட்டாங்க. Character is very, very important. குணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். Being truthful is very, very important. உண்மையா இருக்கிறது ரொம்ப முக்கியம். I still remember a long time ago, 25, 28 years ago. 25, 28 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் எனக்கு நல்லா இன்னும் ஞாபகம் இருக்குது. I was working in an uncle's place and I would work from the morning till the evening. அதாவது சாருடைய மாமா வீட்டில் ஒருத்தர் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. And I was working as the ministry coordinator for the missions there. அந்த இருக்கிற ஊழியத்துக்கு ஒரு ஊழியத்தினுடைய காரியங்களை கோஆர்டினேட் பண்றதுக்காக இருந்தாங்க. And he will usually give 10 rupees by the end of the day so that I will take a bus and go back home. அதாவது அந்த ஊழியம் முடிச்ச உடனே 10 ரூபா கொடுப்பாங்க. 10 ரூபா கொடுத்தாச்சுன்னா போய் நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 10 ரூபா கொடுப்பாங்க. And I will take that money and then I will go home. நான் அந்த பணத்தை 10 ரூபா வாங்கிட்டு நான் வீட்டுக்கு போவேன். And I would wait for him sometimes and he will make me wait for 30 minutes, 1 hour. Just simply wait in the room. I will just sit in the room and he will not be in the room and he will just make me wait every day. ஒவ்வொரு நாளும் அந்த 10 ரூபா வாங்குறதுக்கு குறைஞ்சது 30 நிமிஷம் வெயிட் பண்ணணும், காத்திருக்கணும். இல்லைனா 1 மணி நேரம் காத்திருக்கணும். அவர் அங்கே ரூம்லேயே இருக்க மாட்டாங்க, எங்கேயாவது போயிடுவாங்க. He made me wait like that for about 10-20 days like that. அதே மாதிரி என்னை 20 நாள் 10லேருந்து 20 நாள் என்னை அப்படி காக்க வச்சாங்க 10 ரூபா வாங்குறதுக்கு. And later on he came to the room and said, Bennett, I thought you will do something today. அதாவது நான் அந்த அங்கிள் வந்து சொன்னாங்க, தம்பி நீ இன்னைக்கு ஏதாவது ஒரு காரியம் நீ பண்ணுவ அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு நினைச்சேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். Because what he did was he put 10 rupees in a drawer and then he would leave that one with me and then he would leave. அதாவது அந்த இருக்கிற டிராயர்ல வந்து 10 ரூபாய் போட்டுட்டு அவர் எங்கேயாவது போயிடுவார். So he thought that I will take the money and go back home. அதாவது அவர் என்ன நினைச்சாருன்னா அந்த 10 ரூபாய் எடுத்துட்டு நான் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு அவர் நினைச்சிருக்காரு. And I didn't really take that money. I was waiting for him to give the money. ஆனா நான் அந்த 10 ரூபாய் எடுக்கல, அந்த 10 ரூபாய் அவங்க கொடுப்பாங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். And he later told that, I like you because of that, and he gave me responsibilities of the money of that organization to me. So I was the one in charge of the money later on. அதுக்கப்புறம் தான் அந்த ஊழியத்தினுடைய மற்ற எல்லா அந்த பணம் சம்பந்தப்பட்ட ஊழியத்தினுடைய காரியங்களுக்கு என்ன ஒரு பொறுப்பா வைத்து அந்த ஊழியத்தை என் கையில கொடுத்தாங்க. The reason why I'm sharing this one is that so many people are observing us every day. ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளை நிறைய பேர் நம்மளை ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. Many eyes are just looking at us, how we behave, how we smile, how we look at things. Everything is being observed by many people around us. நம்ம சுற்றிலும் இருக்கிறவங்க நம்ம எப்படி பேசுகிறோம், நம்ம எப்படி பார்க்குறோம், என்ன செய்கிறோம், என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத மக்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. Character is very, very important. ஸோ குணம் என்பது ரொம்ப முக்கியமான காரியம். And if we just mess up certain things, it will be very hard for us to gain the trust again. ஒருவேளை அந்த குணத்தை நம்ம தவறிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த குணத்தை நம்ம மறுபடியும் கட்டி எழுப்புறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். If we fail in that, we will not get responsibilities. We will not be able to go to the next level. நம்ம அதில் விழுந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த நிலைமைக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறது ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையில். We have to be careful with our character every day. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய குணத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். We have to invest in character every day. நம்ம வாழ்க்கையில் நம்முடைய குணத்தை வளர்த்தெடுக்கிறதுல ஒவ்வொரு நாளும் நம்ம நேரத்தை செலவழிக்கணும். We have to increase in good habits every day. நம்ம நல்ல காரியங்களை நல்ல செயல்களை செய்யறதுல நல்ல பழக்கத்தில் வளர்க்கறதுல நம்ம நிறைய நேரங்களை செலவிடணும். We have to reduce the bad habits every day. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கெட்ட குணங்களை கெட்ட காரியங்களை குறைப்பதற்கு நம்ம நேரத்தை செலவழித்து அதை மெனக்கடணும். For example, being on time. குறிப்பாக சரியான நேரத்துக்கு வர்றது And to do what is right. சரியாத காரியம் செய்கிறது, treating people well. மக்களை பரிவா நடத்துறது. All these are very, very important things for us to move to the next level. அடுத்த நிலைமைக்கு போகணும் அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான காரியம். So I just talked about 4 important things today. 4 முக்கியமான காரியத்தை சொல்லியிருக்கிறேன். Number 1, in order for us to move up in life, we have to love other people and invest in loving other people. நம்ம வாழ்க்கையில் முன்னேறி போகணும் அப்படின்னு சொன்னால் அன்புல வளரணும், நம்ம சுற்றிலும் இருக்கிறவர்களை நேசிப்பதில் நம்ம நேரத்தை செலவழிக்கணும். Number 2, we have to invest in growing in knowledge. ரெண்டாவது நாம் அறிவில் பெரியவர்களாக இருக்கணும். Number 3, we have to grow in skill sets which are important. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான மூன்றாவது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான திறமைகளில்
வளர்ப்பதில் நம்ம நேரத்தை செலவிடணும். And number 4, we have to invest in, I forgot what is number 4. Character. Number 4, we have to invest in character. நான்காவது, நாம் குணத்தில் வளருவதில் நேரத்தை If செலவிடணும். we keep on doing these things, இதை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தோம்னு வைங்களேன், we will have resources. நமக்கு தேவையான மூலதனங்கள், நமக்கு தேவையான எல்லாமே நமக்கு கிடைக்கும். And if we invest in resources, we will be able to invest in those and move to the next level. நமக்கு மூலதனங்கள் கிடைச்சிச்சுன்னா அந்த மூலதனங்களை நாம் வைத்துக்கொண்டு நம்ம அடுத்த நிலைமைக்கு நம்ம போகலாம். That is the 5th one, resources. நான் கடைசியாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா மூலதனங்கள். Paul says if we have to grow to the next level in life, we have to invest in these important aspects. நாம் வாழ்க்கையில முன்னேறி போவதற்கு இந்த 5 காரியங்கள்ல நம்ம வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு. I strongly believe that you're all going to go to the next level in life in the next few years. இன்னும் வருகிற ஆண்டுகள்ல பெத்தேல் திருச்சபை நாம் அடுத்த நிலைக்கு போவோம் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். I strongly believe that you're all going to be in key important positions in the next few years. இன்னும் வருகிற ஆண்டுகளில் நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய ஸ்தானங்களில் உயர்ந்த நிலைகளில் இருப்பீர்கள் என்று நான் In விசுவாசிக்கிறேன். your workplace, you will move up to the next levels. உங்களுடைய வேலையில் நீங்கள் அடுத்த நிலைமையில நீங்க இருப்பீங்க அப்படின்னு நான் In your விசுவாசிக்கிறேன். family, you will be in next levels. உங்களுடைய குடும்பத்துல அடுத்த நிலைமையில நீங்க இருப்பீங்கன்னு நான் In நினைக்கிறேன். your businesses, you will be in next levels. உங்களுடைய தொழில்ல நீங்க அடுத்த நிலையில இருப்பீங்கன்னு I விசுவாசிக்கிறேன். strongly believe that God is going to bless you in all aspects of your life. கர்த்தர் உங்களுடைய எல்லா நிலைகளிலும் கடவுள் உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். And I believe that God is going to give us opportunities so that we will invest in these 4 areas so that we will move up to the next level in நாம் life. வாழ்க்கையின் அடுத்த நிலையை முன்னேறுவதற்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்க்கையில் முதலீடு செய்வதற்கு கடவுள் நமக்கு நல்ல சந்தர்ப்பங்களை தரப்போகிறார் என்று Let விசுவாசிக்கிறேன். us make a decision today to invest in love. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம், ஒரு அன்பில் முதலீடு செய்வதற்கு. We will invest in knowledge. நாம் அறிவில் முதலீடு செய்வோம். Invest in skill sets that are necessary for us. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களில் முதலீடு செய்வோம், திறமையில் முதலீடு செய்வோம், And then we will invest in character. குணத்தில் முதலீடு செய்வோம். And God will bless you. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. Can you please pray? ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அநேக ஆண்டவரே, நேரங்களில் வருடங்களில் நாங்கள் தேங்கின நிலைகளாகவே நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த தேக்கத்தில் நாங்கள் இருக்கக்கூடாது, அடுத்த நிலைக்கு நாங்கள் வளரணும் அப்படிங்கிற காரியங்களை நீர் எங்களுக்கு வேதத்திலிருந்து வெளிப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் அன்பிலும் அறிவிலும் திறமையிலும் குணத்திலும் மூலதனத்திலும் நாங்கள் பெருகருளாக இருக்க, உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்க, சாரமேற்றப்பட்ட வார்த்தைகளை பேச நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உடைய வார்த்தையை பகிர்ந்தளித்த ஆண்டவர் சாருக்காக ஸ்தோத்திரம், உடைய குடும்பத்திற்காக, அம்மாவுக்காக, பிள்ளைக்காக ஸ்தோத்திரம். நீர் அவர் மூலமாய் செய்து வருகிற எல்லா ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். அவர் மூலமாய் உருவாக்கப்படுகிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவருடைய பிரயாணங்கள், ஊழியத்தின் நிமித்தமாய் செய்கிற எல்லா பிரயாணங்களையும் கடவுள் ஆஸ்வதிப்பீராக. உடைய சமூகம் அவர்களுக்கு முன்பதாக செல்லும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கடவுள் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.